தூத்துக்குடி மாவட்டத்தில் தன்னுடன் வெளியே வர மறுத்த இளம்பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி உடன் வேலை பார்த்த நபரே மிரட்டல் விடுத்துள்ளார். கடிதம் எழுதி வைத்து பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் வெளியான மிரட்டல் ஆடியோவின் அதிர்ச்சி பின்னணி என்ன? எந்த ஊரு வர என்னன்னு சொல்லு. நான் கிளம்பிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இன்னொரு நம்பர் தான் கூப்பிடுறேன். நீங்க சொல்ற பஸ்ல நான் ஏறுறேன். எனக்கு நைட்டு 10 மணி நீங்க வந்து நிக்கணும். நான் மதுரைக்கு வந்துருவேன். என்ன கூட்டு போய்க்கோங்க. கிளம்பிட்டே ட்ரெஸ் நகை பணம் புகைப்படத்தை வைத்து மிரட்டல் விடுத்தவர் பெண்ணின் சகோதரியிடம் ஆபாசமாக பேசும் அதிர்ச்சி ஆடியோதான் இது. வக்கிர புத்தியில் அத்துமீற நினைத்து இளம் பெண்ணை காவு வாங்கிய இளைஞரின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தூத்துக்குடி சிலுவைப்பட்டி சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் அபிராமி மதுரா கோட்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது அபிராமிக்கும் அந்த நிறுவனத்தில் டிரைவராக வேலை பார்த்து திருமணமான செல்வத்திற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி செல்போன் மூலம் பேசி வந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அபிராமியை செல்வம் வெளியே அழைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்த அபிராமியிடம் தன்னுடன் வீடியோ கால் பேசும்போது எடுத்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த அபிராமி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனது சாவிற்கு காரணம் செல்வம்தான் என கூறி அவருடைய தொலைபேசி எண்ணுடன் தற்கொலைக்கு முன்பு கடிதம் ஒன்றை அபிராமி எழுதி வைத்துள்ளார். மேலும் அபிராமியின் அக்கா தனது தொலைபேசி மூலம் செல்வத்திற்கு தொடர்பு கொண்டு அபிராமி பேசுவது போல பேசியுள்ளார். மது போதையில் இருந்தவர் அபிராமி பேசுவதாக நினைத்து உடனடியாக இரவு 10 மணிக்குள் நீ திருச்சி வர வேண்டும் என கூறி ஆபாச வார்த்தைகளால் பேசியுள்ளார். எந்த ஊரு வர என்னன்னு சொல்லு. நான் கிளம்பிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இன்னொரு நம்பர் தான் கூப்பிடுறேன். நீங்க சொல்ற பஸ்ல நான் ஏறுறேன். எனக்கு நைட்டு 10 மணி நீங்க வந்து நிக்கணும். நான் மதுரைக்கு வந்துருவேன். என்ன கூட்டு போய்க்கோங்க. கிளம்பிட்டே ட்ரெஸ் நகை பணம் மேலும் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் இமேஜை செல்வம் தன்னுடைய வாட்ஸ்அப் டிபியில் வைத்து பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் செல்வத்தை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை அபிராமியின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் தங்கச்சி தான் அபிராமி. அவ மெத்தட் கோர்ஸ்ல வேலை பாக்குறா. அங்க டிரைவரோட பேசி வருது. அங்க ஒன்னா வேலை பார்க்குற பையலோட பழையிருப்பா போல. அவ மிரட்டி, நீ உன் போட்டோ என்கிட்ட இருக்கு, நான் நெட்ல விட்டுருவேன், நீ தனிப்பட்ட முறையில எனக்கு தனியா வா, இல்ல உன்னைய நான் நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அவ போன் நம்பர் வரைக்கும் அவ எழுதி வச்சுட்டு இவனை விட்டுறாதியப்பான்னு சொல்லி விட்டுறாதின்னு சொல்லி அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருக்கா. இருந்தும் நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க இருந்தும் அது அந்த லெட்டரையும் கொடுத்துருக்கோம். எந்த இல்ல அந்த நம்பரை வச்சு நான் அபிராமியா நான் பேசுறேன். என் பேரு வேளாமா, நான் அபிராமியா பேசுறேன். என்கிட்ட நீ வா, திருச்சிக்கு வா, நான் பயலுக்கு இருக்காங்க பாத்துக்குவாங்க என்னைய கூப்பிடுறான். இருந்தா அவன் பார்த்து புடுங்கிறதுக்கு நான் எல்லா ரெக்கார்டையும் எடுத்துக்கொண்டு அதையும் டாக்குமெண்ட் கொடுத்தேன். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அவன் இந்த இடத்துல மெட்ராஸ் கோர்ஸ்ல தான் வேலைக்கு நிக்கான். டிரைவர், அவன் பேர் செல்வம். அவன் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்கு. இது வரைக்கும் இருந்து நான் கண்டுபிடிச்சு திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இருந்தும் அவன் எந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்டேஷன்ல வச்சு போன் அவன் அடிச்சுட்டே இருக்கான். அப்ப கூட நீ அட்டன் பண்ணாத, நீ எதுவும் பண்ணாதீங்க, அவன் அடிச்சுட்டே இருக்குன்னு இருமா அந்த விதத்தை நீங்க கண்டுபிடிங்க சார்னு அவங்க தலைமை போலீஸ் எடுக்கையா மடுத்தாங்க. எங்களுக்கு சரியான நடவடிக்கை இங்க எடுத்து தரணும். அவளுக்கு 24 வயசு வாலிய புள்ள. அவ எந்த சந்தோஷமும் எதுவும் அணிவிக்காம அவ போயிருக்கா. அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இந்நிலையில் அபிராமியின் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் திருச்சியில் உள்ள செல்வத்தை பிடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
தன்னுடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக உடன் வேலை பார்த்தவர் மிரட்டல் விடுத்ததால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தூத்துக்குடியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.